அனைவருக்கும் இனிய நமஸ்காரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷர். நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்த்தோம். ஐரோப்பா நாட்டில் நிறைய பேர் குரு பயிற்சியினுடைய சிறப்புகள், ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் நம்ம பார்த்தோம். குரு புண்ணியகாரகர், குரு சுபகாரகர். குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர். எத்தனையோ பேருக்கு தொழில் சம்பந்தமான கவலைகள், வேலை சம்பந்தமான கவலைகள், அது மட்டும் இல்லாத கல்யாண சம்பந்தமான கவலைகள், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குழந்தை வரம் சம்பந்தமான கவலைகள் போன்ற பல்வேறு கவலைகள் இருந்து கொண்டிருக்கும். திக்கற்றோருக்கு தெய்வம்தான் துணைன்னு சொல்லுவாங்க. இந்த தெய்வம் துணை நின்றுதுன்னா நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நாடு விட்டு நாடு மாறி அங்கே இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வெற்றி பெற்று ஜெயிச்சாகணும். பேர், புகழ், அந்தஸ்து பெறணும். நாம் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் ஊரே சிரிக்கும். நாம் ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் எப்போவுமே தோன்றி கொண்டிருக்கும். அப்பேற்பட்ட எண்ணங்கள் மனதில் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்றே ஆகணுங்கிற ஒரு கவலைகள் உள்ள எப்போவுமே நமக்கு இருக்கும். நாம் ஓரளவுக்கு வந்துட்டோம், நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் அடுத்த விஷயத்தை நோக்கி இருக்கும். நமக்கு கொஞ்சோண்டு தயிர் சாதம் போடும், ஆனால் நம்ம குழந்தை, நாம் பார்க்காத உலகத்தை நம்ம குழந்தைகள் பார்க்கணும். நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடுகளை அவர்கள் காக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போவுமே இருக்குது. அதுவும் புலம்பெயர்ந்த நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு அது ஜாஸ்தியாகவே இருக்கும். இந்த குரு பயிற்சி கஷ்டத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை தரும் அற்புதமான பயிற்சி. ஒரு முனிவர் 1000 வருடங்கள் தவம் இருந்து கண் திறந்து பார்க்கும் பொழுது எப்படி ஒவ்வொரு விஷயங்களும் அதிசயமாக தென்படுகிறதோ, அது போன்று 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு பயிற்சியின் உச்ச குரு என்று சொல்லக்கூடிய இடங்களில் கடகராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். உலகம் முழுக்க பல்வேறு விதமான மாற்றங்கள். ஒரு பக்கம் போர், ஒரு பக்கம் இந்த பிரச்சனை ஏற்படுமோ அந்த பிரச்சனை ஏற்படுமோ என்ற சில கவலைகளும் பயங்களும் தோன்றும். அது சனி பகவான் மீனராசியில் இருப்பதனால். இன்னொரு பக்கம் குரு பகவானை மனதில் வைத்து கொண்டு எப்படியும் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இறைவன் நம்மளை காப்பாற்றுவார் என்ற ஒரு பெரும் நம்பிக்கை நம்மளுக்குள்ளே வந்துவிடும். அப்படி இருக்கிறச்ச 2026 குரு பயிற்சி 1ஆம் தேதி இரவும் 2ஆம் தேதி விடிய காலையிலும் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குருவாகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார். இந்த குரு ஒரு அற்புதமான மனித வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை தரக்கூடிய, முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான குரு. இந்த வருஷத்தில் எந்த ராசிக்கு ஜாக்பாட் அடிக்க போகிறது, எந்த ராசிக்கு பெரும் மாற்றத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு பல்வேறு நபர்கள் கேள்விகள் கேட்டிருக்கீங்க. இந்த வருஷத்தில் ஒரு அற்புதமான ஜாக்பாட் ராசி அப்படின்னு சொன்னால் மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் ராசியாக, கன்னி ராசிக்கு ஒரு ஜாக்பாட் ராசியாக, விருச்சிக ராசிக்கு ஒரு அற்புதமான ஜாக்பாட் ராசி, மகர ராசிக்கு அற்புதமான ஜாக்பாட் ராசி, மீன ராசிக்கு அற்புதமான ஜாக்பாட் ராசியாக இந்த குரு பயிற்சி இருக்கப்படும். யாருக்கெல்லாம் கல்யாண வரத்தை தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கு, மேஷம், மிதுனம், அதே போன்று கன்னி, அதே போன்று விருச்சிகம், மகரம், மீனராசி திருமண வரத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. மேலும் சிம்மராசி யாருக்கெல்லாம் வீடு வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் கிடைக்கும். மேஷம், கன்னி, விருச்சிகம், அதே போன்று மகரம், கும்பம், மீனம். இந்த ராசிகளுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் தரக்கூடிய அமைப்பு இப்போதைக்கு உண்டு. யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பில் வெற்றிகள் உண்டு, வேலை வாய்ப்பில் நினைத்ததை சாதிக்கும் அற்புத தன்மை யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா துளாராசி.
ஃபஸ்ட்டு தொழிலில் கொஞ்சம் ஒரு சுமாராக இருக்கும், அதுக்கப்புறம் டிசம்பர் மாதத்துக்கு மேலே ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் துளாராசி. அதே போன்று கும்பராசி, இவர்களுக்கு வேலையிலும் தொழிலையும் ஒரு பெரிய வெற்றி. பண வரவுகளை தரக்கூடிய ராசியில் மிதுன ராசிக்கு பண வரவுகள் உண்டு. மீன ராசிக்கு கொஞ்சம் விரயமானாலும் பண வரவுகள் வரும். சேமிப்பு மேஷராசிக்கு உண்டு. இதெல்லாம் பணவரவு சேமிப்பு தரக்கூடிய ராசிகளாக அமைகிறது. குழந்தை வரம், அற்புத வரம். ரொம்ப நாள் தபம் இருந்தால் மீன ராசிக்கும், விருச்சிக ராசிக்கும், கன்னி ராசிக்கும், கடக ராசிக்கும், மகர ராசிக்கும் அற்புதமான பலன்கள். குழந்தை வரத்தை தரக்கூடிய குருவாக இந்த குரு பகவான் வர. இத்தனை அம்சங்களை கொண்ட குரு பகவான் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் எந்தெந்த விஷயத்துக்கு லாபம் உண்டு அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷத்திற்கு பொருள் சேர்க்கை, ரிஷபத்திற்கு பிரயாணம், தம்பி தங்கைகளுக்கு நன்மை, மிதுன ராசிக்கு பண வரவுகளும் சிறு சிறு ஆபத்துகளும், கடகராசிக்கு அஷ்டமசனி முடிஞ்சதே பெரிய பாக்கியம், இருப்பினும் சில விஷயங்களில் குழப்பம், வெற்றியும் உண்டு. சிம்மராசிக்கு விரயங்கள், குழப்பங்கள், சின்ன மனக்கவலைகள், இருப்பினும் கிரகப்பிரவேசம், சில முன்னேற்றங்களும் உண்டு. கன்னிராசிக்கு திருப்தி, பயம், கல்யாணம், பொருள் சேர்க்கை உண்டு. துளாராசிக்கு தொழிலை பற்றி கவலை, தொழில் அமைவதும் ஏற்படும். பதவி உயர்வுகளும் உண்டு. விருச்சிக ராசிக்கு எப்பவும் இல்லாத இந்த வருடத்தில் பிரயாணம், குருமார்களை சந்திப்பது, மறுமணம் எதிர்பார்ப்போருக்கு மறுமணமும், வெகு தூரத்தில் பிரயாணங்கள் கிடைப்பதும், சில காரியங்கள் தான் செல்வதற்கு முன்னாடியே காரியம் வெற்றியை தரக்கூடியதாகும். தனுசு ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. யதார்த்த தடங்களும் ஏற்படும். மகர ராசிக்கு அதிர்ஷ்டம் மேல் அதிர்ஷ்டம், தொழில் வெற்றி, திருமணம், வெகுநாள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் லாபம், கூட்டு தொழில் வெற்றியை தரும். கும்பராசி மேலும் மேலும் முன்னேற்றம், சில கடன்களை அடைப்பீர்கள், தொழிலில் லாபங்கள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மீனராசி சில நேரங்களில் தவிப்பாடு இருப்பவர்களுக்கு ஒரு நிழல் கிடைக்கும், ஒரு மன நிம்மதி கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும், பெரியவர்கள் மூலமான குழந்தைகளுக்கும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சி. ஆக இந்த குரு பயிற்சியில் ஜாக்பாட், பணவரவுகள், சொத்து சேமிப்பு, வேலை வாய்ப்பு, தொழில், மேலும் அதிர்ஷ்டம், திருமணம், குழந்தை பிறப்பு, கடன் அடைவது, மன நிம்மதி போன்ற விஷயங்களை பற்றி நாம் பார்த்தோம். இது போன்ற பல்வேறு விஷயங்களும் இனி வரக்கூடிய குரு பயிற்சி ஆன முதல் சில கிரக மாற்றத்தை ஒத்துழைத்து உங்களுக்கு சில விதமான பலன்களை தரவுள்ளோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.